லாஸ்ட் 3 நாள் எலெக்ஷனுக்கு இன்னும் லாஸ்ட் 3 நாள் ஏடிஎம்கே ஆஸ் வெல் அஸ் டிஎம்கே 2 பேரும் வந்து அவங்க கட்சியிலேருந்து உள்ள இறந்து போன தலைவர்கள் ஃபோட்டோவை நம்பி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த இறந்து போன தலைவர்களுக்காக ஓட்டு போட்டுறாதீங்க. ஏடிஎம்கேல எடுத்தீங்கன்னா மருவூர் கோவிந்தன் ராமச்சந்திரனுக்காகவோ இல்லை ஜெயலலிதாக்காகவோ ஓட்டு போட்டுறாதீங்க. அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள உயிரோடு உள்ள தலைவர்களுக்காக ஓட்டு போடலாம், அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி டிஎம்கேல எடுத்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் கலைஞர் கருணாநிதிக்காக ஓட்டு போடாதீங்க. கருணாநிதிக்கும் மருவூர் கோவிந்தன் ராமச்சந்திரனுக்கும் ஜெயலலிதாக்கும் 19 நடக்கிற எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கட்சியில் இப்போதைக்கு உயிரோடு உள்ளவங்க யார், அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, அதுக்காக ஓட்டு போடுங்க. இன்னொரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் 40 எம்பி டிஎம்கேக்கு கொடுத்தாலும் ஏடிஎம்கே கொடுத்தாலும் சென்ட்ரலில் மோடி ரிப்பீட்டு, பிஜேபி திருப்பி ரிப்பீட்டாக வராங்க. இப்போ இவங்களுக்கு 40 எம்பிஸ் கொடுத்தாலும் அவங்க எகைன் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெல்லியில் பிஜேபி கிட்ட தான் நின்னாகணும். ஏன்னா சென்ட்ரலில் பிஜேபி ரிப்பீட்டு. இங்கே 40 எம்பி கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சென்ட்ரலில் ரிப்பீட்டு. இப்போ இவங்க 40 எம்பி கொடுத்த 38 எம்பி டிஎம்கேலேருந்து போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் இப்போ திருப்பி உதயசூரியன் ஏன் இப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ரெட்டலைன்னு ஏன் போடணும், உதயசூரியன் ஏன் போடணும், ஏன் தாமரைக்கு போடணும், யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஏன் உதயசூரியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னா சிதம்பரம் இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு அப்போஸ் பண்ணி பேசுகிறாரு. பார்லிமெண்ட்டில் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி லிங்கிங் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறாரு திருமாவளவன். இல்லை டிஎம்கே எம்பிஎஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல. அவங்க ஆதார் கார்டு ஓட்டு இணைச்சிட்டா கள்ள ஓட்டு போட முடியாது, அதனால் சப்போர்ட் பண்ணல. அடுத்தது இது எடுத்தால் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ராகுல் காந்தி அப்போஸ் பண்ணுறாரு. காஷ்மீர் 356 ரிமூவல், இது என் மண்ணு தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாருமே அப்போஸு, டிஎம்கே ஃபுல்லாக அப்போஸு. அண்டு வைகோ வந்து அந்த பேச்சு, வைகோ திருமாவளவனுக்குலாம் எதுக்கே ஓட்டு போடுறீங்க, பார்லிமெண்ட்டில் போய் நல்ல நல்ல விஷயங்களை அப்போஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கு ஓட்டு போடுறீங்க, அவங்களாம் எதுக்கு அனுப்புறீங்க, வைகோ திருமாவளவனுக்குலாம் ஓட்டே போடாதீங்க. அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போய் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க பிஜேபி சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு தெரு ஃபோன்பே ஜிபே வந்திருக்கு, ஃபுல்லாக டிஜிட்டலாக இருக்குது. இந்தியாவில் ரோட் பை ரோடு எங்கே போனாலும் ஃபோன்பே ஜிபே எல்லா பேமெண்ட்டும் டிஜிட்டலாக இருக்குது. காஷ்மீர் 356 ரிமூவ் பண்ணி இது என்னோட மண், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே இராணுவத்தை இறக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றி நம்மளோட கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 800 இருக்கையோட நியூ பார்லிமெண்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 18 வயசான இளைஞர்களுக்கு மிலிட்ரியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது அப்போஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர்? 18 வயசு நிரம்பிய இளைஞர்களுக்கு 21 வயசு வரைக்கும் மிலிட்ரியில் ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ப்ரோக்ராம் கொடுத்தா அதை அப்போஸ் பண்ணிடுறவங்க நிறைய பேர். ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி லிங்கிங்னா அப்போஸு, நியூ பார்லிமெண்ட் பில்டிங்னா அப்போஸு, காஷ்மீர் 356 ரிமூவல் அப்போஸு, மிலிட்ரியில் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்போஸ். இப்படி அப்போஸ் பண்ணுறதையும் பார்லிமெண்ட்டை விட்டு வெளில போகிறதையும் தவிர டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்டு டிஎம்கே எம்பிஸு என்ன பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில்? எதுக்காக திருப்பி இப்போ டிஎம்கேக்கு 40 எம்பி அனுப்பணும்? அனுப்பிச்ச 38 எம்பி என்ன பண்ணாங்க? ஸோ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டிஎம்கேக்கு 40 எம்பி கொடுத்தாலும் ஏடிஎம்கேக்கு 40 எம்பி கொடுத்தாலும் திருப்பி இந்த 40 எம்பி போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டை தான் நிற்கணும். ஸோ பெட்டர் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க போய் அங்கே நிற்கிறத விட நேராக அவங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க. அண்ணாமலைஜிக்கே ஓட்டு போட்டுருங்க. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நேம் எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய பாயிண்ட் எடுக்கணும். எ மேன் வித் பின் பாயிண்ட் டாக்கிங் வித் வாஸ்ட் நாலேஜ் அபவுட் எனி டாபிக். எ மேன் வித் டிகிரி ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எங்கேயாவது மேனேஜ்மெண்ட் சீட்டில் படித்து வாங்குகிற டிகிரி கிடையாது. ஐஐடி இந்தியா ஈக்குவல் டு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எ மேன் ஹூ கிளியர்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐபிஎஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ₹1 ஊழல் ப்ரூஃப் இல்லை அந்த மனுஷன் மேலே. ப்ரூஃப் இருந்தால் அந்த மனுஷனை ஜெயிலில் போடு, கோர்ட்டு சென்டென்ஸ் வாங்கு. டிஎம்கே ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுவோம், அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுவோம். ஆர்எஸ் பாரதி அவர்களே பண்ணுங்க.
3 வருஷமா இந்த கதைய தான் கேட்டுட்டு இருக்கோம். அண்ணாமலைய அரெஸ்ட் பண்ணணும். பண்ணுங்க. திராணி இருந்தா அண்ணாமலை சார அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு அணியும் கழட்ட முடியாது அண்ணாமலை சார்கிட்டாங்க. ஏன்னா சுத்தமானவர், பியூரானவர். ஒரு மனுஷன் ஒரு 13 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறான். 13 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட ஓப்பன் நெட்ல போடுறான். செக் பண்ணிக்கோ. இதுதான் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 13 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட ஓப்பனா நெட்ல போடுறான். யார் குடுப்பாங்க? ஸோ அண்ணாமலை சார்கிட்ட இருக்க பியூரிட்டி வெரி ஃபேன்டாஸ்டிக் பியூரிட்டி. அந்த பியூரிட்டிக்கும் ஓட்டு போடல. நாங்க திருப்பி ஏடிஎம்கேக்கு போடுவோம், டிஎம்கேக்கு போடுவோம், உதயசூரியனுக்கு போடுவோம், ரெட்டலைக்கு போடுவோம்னா தாராளமா போடுங்க. உங்களோட ரைட்ஸு. எகெயின் 40 எம்பி போய் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் மோடி ரிப்பீட்டு. அங்க தான் போய் நிப்பாங்க. அது அதில ஒரு இன்னைய கண்டிஷனே தான். 2019, 24 இன்னைய கண்டிஷன் தான். ஆப்பரேஷன் சக்சஸ். 40 எம்பி கிவன் டூ ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. பட் பேஷண்ட் ஃபெயில். majority with BJP, central government with BJP. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஃபெயில். இன்னைய கண்டிஷனே தான் வரும். இதுக்கப்புறம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுமா, ரெட்டலைக்கு ஓட்டு போடணுமா, தாமரைக்கு ஓட்டு போடணுமாங்கிறது உங்ககிட்டயே விட்டுறேன். ஆனால் எந்த காரணம் கொண்டும் எந்த கட்சிக்காரங்களும் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி 19 ஓட்டு போட்டுறாதீங்க. ஏஜென்ட் இருக்காங்க. கன்னியாகுமரியில் கும்மிடிப்பூண்டி வரையும் காசு கொடுக்க ஏஜென்ட் இருக்காங்க. காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டுறாதீங்க. கடைசி இதப்போ அந்த 3 நாள் தான் ஜரூராக எறும்பு போல் வேலை செய்வாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது எறும்பு போல் வேலை செய்வாங்க. காசுக்காக ஓட்டு போட்டுறாதீங்க. அப்புறம் நான் தலித்து, இவர் தான் தலித்தோட பாதுகாவலர்னு சொல்லி யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. வன்னியர் இவர் தான் பாதுகாவலர்னு சொல்லிடாதீங்க. உங்கள் ஓட்டுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஜெயிச்ச யாருமே எல்லாரையும் தான் பார்த்துக்கணும். எந்த ஒரு ஜாதிக்கும் ரோடு போட முடியாது, எந்த ஒரு ஜாதிக்கும் பில்டிங் கட்ட முடியாது, எந்த ஒரு ஜாதிக்காகவும் ஒரு எம்பி எதுவும் பண்ண முடியாது. நடக்க போகிற எம்பி எலெக்ஷனு அந்த தொகுதியில் உள்ள எல்லாரையும் தான் பார்த்துக்கணும். ஓட்டுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. நான் வன்னியர், நான் அது இது எதுவுமே சொல்லாதீங்க. வன்னியர், தலித்து, முக்குளத்தோர், தேவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஜெயிச்சாங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள எல்லா வாக்காளரையும் தான் வாக்காளருக்கும் சேர்த்து தான் ஒரு திட்டத்தை கொடுக்க முடியும். இந்த வாக்காளருக்கு மட்டும் ஒரு திட்டத்தை கொடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய ஜாதிக்கும் வேட்பாளர் ஜாதிக்கும் 19 நடக்கிற எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாதிக்காக ஓட்டு போடாதீங்க. அடுத்தது பிஜேபி இஸ்லாத்துக்கு எதிரானது, பிஜேபி கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானது. நம்ம மதம் சமயம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லி டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க. பிஜேபி இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, யாராவது சொன்னாங்கன்னா, இமாம் எல்லாரையும் கூப்பிடுங்க. குஜராத்தில் உள்ள இமாம் எல்லாரையும் போய் சந்திச்சிருங்க. உத்தரப்பிரதேசில் உள்ள இமாம் எல்லாரையும் சந்திச்சு பாருங்க. பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் உள்ள இமாம் எல்லாரையும் சந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. இஸ்லாத்தின் நிலை என்ன பிஜேபி ரூலிங்கில்? ஏன் திருப்பி திருப்பி அந்த ஸ்டேட்டில் பிஜேபி வந்துக்கிட்டு இருக்கு? பிகாஸ் பிஜேபி எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து பாருங்க. அதை உணர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. கிறிஸ்டியானிட்டி அதே மாதிரி கிறிஸ்டியன் ஒரு சர்ச்சு ஃபாதரையும் மீட் பண்ணுங்க. பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் உள்ள ஒரு சர்ச்சு ஃபாதரையும் மீட் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. கிறிஸ்தியர்களின் நிலை என்ன? பிஜேபி ரூலில் கிறிஸ்துவர்களின் நிலை என்ன கேளுங்க. கேட்டுட்டு அங்கே உள்ள நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்து மக்கள், டிஎம்கேக்காரங்க ஹிந்துவிசத்தை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு மானம், ரோஷம், சூடு, சொரணை இருந்ததுன்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போடாதீங்க இந்து மக்கள். ஏன்னா இதை ஒரு கட்சிக்கு எதிராக பேசல. ஹிந்து ரிலிஜனை பற்றி டிஎம்கே லீடர்ஸ் பேசின மாதிரி எந்த ரிலிஜனை பற்றியும் பேச முடியாது. இந்து ரிலிஜனில் ஒரு தர்மம், சனாதன தர்மம், அதை அழிப்பேன் அப்படிங்கிறாரு உதயநிதி. உதயநிதி அரசியல்வாதியா, சனாதன தர்மம் என்றால் என்ன டெஃபினேஷன் பார்க்கக்கூடிய மத சம்பந்தமான ஆளா? நீ ஏன் மத சம்பந்தமான வார்த்தை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்கிறேன் டெஃபினேஷன், நீ ஒத்துப்பியா?
திராவிடம்னா வந்து அடுத்தவன் பொருளில் திருடுறது தான் திராவிடம். திருடுறவன் திராவிடர். நீ ஒத்துப்பியா? நான் சொல்கிறேன் டெஃபினேஷன். நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் சனாதானம் என்றால் என்னங்கிற டெஃபினேஷன் அரசியலோட வேலை கிடையாது. புரியுதுங்களா உதயநிதி ஐயா? அது உங்கள் வேலையும் கிடையாது. சனாதானத்தை அழிப்போம், இதை அழிப்போம்னா டிஎம்கேவை மக்கள் அழிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. சனாதானம், ஜிகாத் இந்த மாதிரி மத சொற்களை எல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா டிஎம்கேவை மக்கள் அழிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் சோழி முடிஞ்சுவிடும். அதனால் மத சம்பந்தமான சொற்களை வச்சு வார்த்தை ஜாலங்கள்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? 2024 வார்த்தை ஜாலம்லாம் பண்ணி ஓட்டு கேட்க முடியாது. பாசிச பாஜக, சங்கி இது மாதிரிலாம் சொல்லி பழப்பு ஓடாது. ஓட்டு பழப்பு ஓடாது டிஎம்கேக்கு. 2024 இது கிடையாது. 1990 கிடையாது. சரிங்களா? 2024. ஸோ தயவுசெய்து இந்து மக்கள் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அதை மறக்காதீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே எல்லா மதத்துக்கும் சமமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் போச்சுன்னா சனாதானத்தை அழிப்போங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்றவங்க கும்பிட்டு போகட்டும், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்னு பேசுகிறார் ராசா. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இந்துவும் சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூட் அதில் எதிர்க்கு இதில் எதிர்க்குன்னு பேசுறது ராசாவோட வேலையா? ராசாவோட வேலை என்ன? டிஎம்கே ராசாவோட வேலை என்ன? அரசியல்வாதி வேலையா இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்குறாரா? தயவு செய்து அது மாதிரி டிஆர் பால் எடுத்திங்கன்னா நான் 100 வருஷம் பழமையான கோயிலை இடித்தேங்கிறேன். இப்போ போய் ஸ்ரீபெரும்புதூரில் தான் நிற்கிறீங்க. பேசுங்களேன். அதை நான் 100 வருஷம் பழமையான கோயிலை இடித்தேன்னு பேசுங்களேன் டிஆர் பாலு. நீங்கள் பேசி ஓட்டு கேளுங்க. சனாதன தர்மம் அழிக்கப்படும் சொல்லி ஓட்டு கேளுங்க. தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்க. என்ன குழப்பியாது டிஎம்கே பழப்பு? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் வேறு பேச்சு. திருப்பி 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த எலெக்ஷன் டயத்தில் சனாதன தர்மம் பாதுகாக்கப்படும். எலெக்ஷன் போயிடுச்சுன்னா சனாதன தர்மத்தை வேறு இருப்போம். பாசிச பாஜக சும்மா வார்த்தை ஜாலங்கள்லாம். இந்த திருமாவளவன் இருக்கா அவ்வளோ பாருங்க, மைக்கை கொடுத்தா பாசிச சக்திகளை வேற இருப்போம், பாசிச சக்திகளை வேற இருப்போம். என்ன வெங்காயத்தை வேற இருக்கிறீங்க? தலித்துன்னு சொல்லி அந்த கேஸ்ட் ஓட்டை வாங்கி கேரளாவில் தலித் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கிற தலித்துக்கு ஏன் ஒரு குலதெய்வம் இல்லை? இங்கே எதுக்குங்க குலதெய்வம்? ஜாதி தலைவர் எதுக்குங்க இங்கே? தலித்துக்கு மட்டும் திருமாவளவனால் என்ன பண்ண முடியும்? தலித்துக்கு மட்டும் ரோடு போட்டுருவாரா? சிதம்பரத்தூரில் நிற்கிறாரு, தலித்துக்கு மட்டும் ரோடு போட்டுருவாரா? தலித்துக்கு மட்டும் பில்டிங் கட்டிடுவாரா? திருமாவளவன் தலித்துக்கு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஜாதி பேரை சொல்லி யாரும் ஓட்டு வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். இது யாருக்கு இண்டிவிஜுவலான அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. தயவுசெய்து மக்களை சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. டிஎம்கே ஓட்டு போடாதீங்கன்னு இந்து மக்களை சொல்கிறது கூட இண்டிவிஜுவல் அட்டாக் கிடையாது. டிஎம்கே லீடர்ஸு இந்து ரிலீஜனை அட்டாக் பண்ணதுனால சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சனாதன தர்மத்தை அழிப்போங்கிறாங்க, சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூடுங்கிறாங்க. இந்து மக்கள் ஒருத்தவரையும் சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூடுங்கிறாங்க. 100 வருஷம் கோயிலை இடிச்சேங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் டிஎம்கே லீடர் பேசுகிற பேச்சு. அப்புறம் என்ன மானம் ரோஷம் சூடு சொரண இருக்கிற இந்து மக்கள் உதயசூரியன் எதுக்குயா ஓட்டு போடுறீங்க? உதயசூரியனுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? உன் அம்மாவை விபச்சாரின்னு சொல்கிறாங்க, சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூடுங்கிறாங்க. உன் கோயில் 100 வருஷம் கோயிலை இடிச்சேன்னு ஒருத்தவர் பெருமையாக சொல்கிறாரு டிஆர் பாலு. உன்னுடைய மத தர்மம் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படிங்கிறாரு உதயநிதி. அப்புறம் மானரோஷம் சூடு சொரணம் என்னென்னா உதயசூரனுக்கு ஓட்டு போடாதீங்க ஐயா. இந்து மக்கள் 700 கிலோமீட்டரில் உனக்கு சூடு சொரணம் இருந்ததுன்னா உதயசூரனுக்கு ஓட்டு போடாதீங்க. அப்புறம் அவங்க இஷ்டம். அவங்க இந்து மதத்தை அட்டாக் பண்ணுறாங்க டிஎம்கே லீடர்ஸ், அதை தாண்டி உதயசூரனுக்கு ஓட்டு போகிறது உங்கள் இஷ்டம். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போட்டு 40 எம்பி டிஎம்கே கொடுங்க, ஏடிஎம்கே கொடுங்க. எகெயின் சென்ட்ரலில் மோடி ரிப்பீட். இவங்க போய் அங்கே தான் நிற்கணும், மோடி கவர்மெண்ட்டை தான் நிற்கணும். அதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க போய் அங்கே போய் நிற்கிறத விட நீங்கள் நேராக அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாம், அண்ணாமலைக்கே ஓட்டு போட்டு போயிடலாம். இப்போ இவங்க நான் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வின் பண்ணி எங்கே போய் நிற்க போகிறாங்க? பிஜேபி கிட்டே தான், பிஜேபி கவர்மெண்ட் தான் போய் நிற்க போகிறாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கே ஓட்டு போட்டு போங்க, டேரெக்டாக அவரே வரட்டும்.
அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சர்ச்சு இடிக்கப்படுதா, மஸ்ஜித் இடிக்கப்படுதா, கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றும் ஆகாது. அதுக்கு சாட்சி குஜராத்தில் உள்ள இமாம், குஜராத்தில் உள்ள சர்ச்சு ஃபாதர், பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் உள்ள எல்லா இமாம், எல்லா சர்ச்சு ஃபாதர், அவங்க தான் சாட்சி. என்ன போய் கேட்டுக்கோ. அண்டர் பிஜேபி ரூலிங்கில் இஸ்லாம் எப்படி இருக்குது, கிறிஸ்டியன் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோ. ஸோ மக்களே, சிந்திச்சு வாக்களிங்க. காசுக்கு ஓட்டு போடாதீங்க, ஜாதிக்கு ஓட்டு போடாதீங்க, இறந்து போன தலைவருக்காக ஓட்டு போடாதீங்க. பிஜேபி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்தியா. சிந்திச்சு தாமரைக்கு வாக்களிங்க. நன்றி.